இது ஒரு சில பெண்களுக்கு நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்லலை. சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இந்த நைட்டி அப்படிங்கிறத போடுறாங்க. காலையில் போட்டு இரவு தூங்குற வரைக்கும் ஒரு சிலரினுடைய உடையே அதுவாகத்தான் இருக்குது. அந்த நைட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாமான் துடைக்கிட்டு கை துடைக்கிறதும் அதுதான், புளி கரைச்சிட்டு கை துடைக்கிறதும் அதுதான், சாம்பார் சாதம் ரெடி பண்ணிவிட்டு கை துடைக்கிறதும் அதுதான். இப்படி எல்லாமே வந்து அந்த நைட்டியில் நாம் துடைக்கும் பொழுது அந்த நைட்டி எந்த அளவுக்கு அழுக்காக இருக்கும் இல்லையா? நாள் முழுக்க அந்த நைட்டியோடு தான் நாம் இருக்கிறோம். ஒரு சிலர் அந்த நைட்டி அப்படிங்கிறத போட்டுட்டு காய்கறி வாங்கிறதுக்கு போனதுலேருந்து, குப்பை கொட்ட போனதுலேருந்து, இப்போ அந்த நைட்டியை போட்டுட்டு தெருமுனைக்கு கடை வரைக்கும் போகிறாங்க. அதே நைட்டியை போட்டுட்டு ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொண்டு போகிறாங்க. மறுபடியும் சாயந்தரம் குழந்தைங்களை அழைச்சிட்டு வராங்க. அதே நைட்டியை மளிகை கடைகளுக்கும் போட்டு போகிறாங்க. இன்னும் அதே நைட்டியை ரேஷன் கடை வரைக்கும் கூட நான் பார்க்குறேன். இரவு உடையாக நமக்கு ஒரு வசதிக்காக நாம் தேர்ந்தெடுத்த ஒரு உடை அது. அந்த நைட்டி அப்படிங்கிறத காலையிலேருந்து இரவு வரைக்கும் பயன்படுத்திட்டு, இரவு நம்ம தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கை கால் முகலாம் அலம்பிட்டு இல்லையா ஒரு குளியல் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு நைட்டியை போட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு விதமான நல்ல ஒரு தூக்கத்தையும் தரும். அந்த அறையில் ஒரு நல்ல அதிர்வலையும் நமக்கு தரும். ஆனால் காலையிலேருந்து எவ்வளவோ இடங்களுக்கு பெண்கள் ரேஷனுக்கு, ஸ்கூலுக்கு, காய்கறி அப்படிலாம் நிறைய போயிட்டு வந்துட்டு அந்த அழுக்கு நைட்டி அப்படிங்கிறது படுக்கை அறை வரைக்கும் போகும்பொழுது அந்த நைட்டி தேவையில்லாத சில அதிர்வலைகளை உண்டாக்கக்கூடும். நாள் முழுக்க பயன்படுத்திட்டு இரவும் அந்த நைட்டி டவலோடவே நம்ம தூங்குறதுக்கு போகும்பொழுது நமக்கு ஒரு நிம்மதியான உறக்கம் அப்படின்றது இருக்காது. நம்மளுடைய உடலுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படின்றது இருக்காது. நிறைய தடங்கல்கள், நிறைய கெட்ட கனவுகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நைட்டி போடுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஒரு நைட்டி போடுங்க. இரவு தூங்க போகும்போது நல்லா துவைச்சி வெயிலில் உலர்த்தி மடித்து எடுத்து வச்ச ஒரு நைட்டியை இரவு தூங்கத்துக்கு முன்னாடி போட்டுட்டு போய் படுங்க. அது நல்ல அதிர்வலையையும் தரும். சுத்தமான ஒரு நைட்டி அப்படிங்கிறதுனால, ஒரு உடை அப்படின்றதுனால நல்ல ஒரு உறக்கத்தையும் தரும். மனசுக்கும் உடல் உள்ளுறுப்புகளுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு நிம்மதியையும் தரும். இது எதற்காக அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் நான் பார்க்குறேங்க இப்போ நைட்டி அப்படிங்கிறத சாதாரணமாக கேஷுவலாக எங்கே வேணாலும் போட்டுட்டு போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் அந்த நைட்டியை கூட ஒரு சிலர் பார்க்கும்போது நேர்த்தியாக இருக்குது, நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது. ஆனால் ஒரு சிலர் பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியுது அந்த நைட்டி நல்லா இல்லை, ஜிப்பு பிஞ்சு போயிருக்கு, கொக்கி சரியில்லை, முன்னாடி வந்து டிசைன் சரியில்லை அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சு மேலே ஒரு டவல் போடுறாங்க. ஆனால் அந்த டவலுமே அதுக்கு மேலே மோசமாக இருக்குது. நமக்கே தெரிஞ்சு நாம் ஏன் சரியில்லைன்னு தெரிஞ்சும் அதை ஏன் நம்ம வெளியில் போட்டு போகணும் இல்லையா? நானுமே நைட்டி போடுவேன், ஆனால் கேட்டு தாண்டவே மாட்டேன்.